எல்லோருக்கும் வணக்கம். எதை செய்வதற்கு முன் என்ன செய்யப் போகின்றோம் என்று தீர்மானித்து அதை எழுதுங்கள், அதாவது ரெக்கார்ட் செய்யுங்கள். அந்த ஒருவேளை பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன் அப்படின்னா கையில் மொபைல் இருக்குது, உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம். மெசேஜை கொடுத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ உங்களுக்கு மறக்காது, நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வெறும் நேற்றுக்கு நம்ம நொறுக்கு தீனி பற்றி போட்டிருந்தேன். இந்த நொறுக்கு தீனியில் 107வது எபிசோடு, 108லேயும் அதான் நான் கொண்டு வரேன். இப்போ வெறும் நொறுக்கு தீனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் முறுக்கு மட்டுமே இந்தியா பூரா எவ்வளோடா போகுது அப்படின்னா 8000 கோடிக்கு போகுது. டோட்டல் இந்தியாவோட ஸ்நாக்ஸ் மார்க்கெட், அதாவது இந்த நொறுக்கு தீனிகள், அது எவ்வளோ போகுது அப்படின்னா 3,46,571 கோடி ரூபா இந்தியா பூரா. இதில் எல்லாமே சேர்த்தது, எல்லாமே நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடியது, சீடை, முறுக்கு, வடை, பஜ்ஜி, எல்லாம் சேர்ந்தது. இப்படியா திங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உண்மை தானே, சாப்பிட்றதுக்கு தானே பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு மீட்டிங், ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது, இல்லை வீட்டில் ஒரு காது குத்து நடக்குது, இல்லைன்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் எதிராக யூஸ் ஆகுது அப்படின்னா எஸ், இந்த நொறுக்கு தீனி தான். சின்னதாக ஒரு போண்டா, ஒரு பஜ்ஜி, அப்புறம் கையோடு ஏதாவது ஒரு காராச்சேவு, எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து வந்தவங்களை உபச்சரிப்பாங்க. இப்படி ஒரு முறுக்கு இருக்குன்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் முறுக்குகள்லாம் இருக்குது. இந்த முறுக்கை பற்றி சொல்கிறேன்னா ஒரு பார்ட்டு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். மணப்பாறை முறுக்கு அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு கிராக்கி, அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நிஷ் மார்க்கெட் பற்றி. இது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கூட பண்ணுது. எப்படின்னா ஹல்டிராம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பண்ணுது. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் ஒரு சின்ன சின்ன போர்ஷன், ஒரு 3 பேர் 4 பேரை வச்சு இந்த முறுக்கை ஒரு சயின்டிஃபிக்காக பண்ணி ரொம்ப நல்லா விற்று அதை பாக்கெட்டில் போட்டு அதில் அது கெட்டு போகாமல் இருக்க ஆக்சிஜன், நைட்ரஜன் அதை போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த மொறுமொறுப்பு போகாமல் இருக்கிறதுக்கு பேக்கெட்லாம் பண்ணி தரதுக்கு நிறையா மிஷின்ஸ்லாம் வந்தாச்சு. இப்போது முன்ன மாதிரி கையிலலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கணும், திருநெல்வேலி அல்வா அப்படிம்பாங்க. இது மாதிரி கொதிய நம்ம மதுரை பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா கொத்து பரோட்டா அது ஃபேமஸ்ஸு. திருச்சி பக்கத்தில் பார்த்தோன்னா இட்லி ஃபேமஸ்ஸு. கும்பகோணம், மாயவரம் பக்கத்தில் அங்கேயும் இட்லி ஃபேமஸ். நைட் டயத்தில் ஒரு கடை வச்சுருப்பாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு 5:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி மட்டும் ஓடும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதில் சின்ன சின்ன கடைகள். இதை தவிர அதுதான் சொல்கிறேனே, ஒரு சின்ன கடைகளில் சம்பாதிக்கிற பணத்தை பெரிய பெரிய ஐடி நிறுவனத்தில் சம்பாதிக்கிறவங்க கூட சம்பாதிக்க மாட்டான். அதை நீங்கள் நிறைய கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கோடா இருக்குங்க, சாதாரண மெது பக்கோடா இருக்குது, ஆனியன் பக்கோடா இருக்குது, அப்புறம் கீரையெல்லாம் போட்டு அது ஒரு பக்கோடா பண்ணுறாங்க. எவ்வளோ விதவிதமான பக்கோடா பண்ணுறாங்க. 18,000 கோடி அதோட மதிப்பு, சேல்ஸ் வேல்யூ 18,000 கோடி. இதில் உங்கள் திறமை, உங்களுடைய சுவையை பொறுத்தது. நீங்கள் எப்படி விற்கிறீங்க அதுதான் முக்கியம். எப்போவுமே என்ன செய்யுது, சாயங்காலம் ஆச்சுன்னா பசிக்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தேவைப்படுது. அந்த ஸ்நாக்ஸை எப்படி வேணாலும் எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு பூந்தி பிடிக்கும், சில பேருக்கு பக்கோடா பிடிக்கும், சில பேர் பஜ்ஜி பிடிக்கும். நீங்கள் நார்த்துலலாம் போனீங்கன்னா நீங்கள் பஜ்ஜிங்கிறது அவன் பேர் பக்கோடான்னு தான் பேர் வச்சுருப்பான்.
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தான் பஜ்ஜின்னு சொல்கிறோம், பக்கோடாவை தனியாக பிரிச்சுட்டோம். அவன் ஊரில் வந்து பஜ்ஜி தான் பக்கோடாவே. அதே மாதிரி அந்த பக்கோடா பண்ணி கோடீஸ்வரனானவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க அங்கே. அது இன்னும் விற்றுட்ருக்காங்க, இன்னும் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பாம்பேயில் சயானில் போனீங்கன்னா 6லேருந்து 8 மணி மட்டும் ஒருத்தர் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார், ஒரு நார்த் இந்தியன். 8 மணிக்கு 11 மணி மட்டும் ஒருத்தர் வருவார். அவர் இட்லி, தோசை, வடை இதெல்லாம் தான் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் 3 மணி நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ நிற்கும், வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கொண்டு வந்தது எவ்வளவோ சாமான்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. சாயங்காலம் ஆச்சுன்னா பசிக்குன்னு சொன்னேன். இந்த சாயங்காலம் பசிக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஒரு பஜ்ஜி தேவைப்படுது. பஜ்ஜியோட ஒரு டீயை சாப்பிட்றோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பஜ்ஜி 10 ரூபா இல்லை 15 ரூபா, டீ ஒரு 10 ரூபா 15 ரூபா. இன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து வேணாம், 12 24 ரூபா 25 ரூபா வச்சுக்கோங்களேன். 25 ரூபாய்க்கு எத்தனை பேர் படிக்க இப்போ சாப்பிட்றாங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான பீப்புள் சாப்பிட்றாங்க, கணக்கு போட்டு பாருங்கள். அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு நிஷ் மார்க்கெட். அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது எவர் கிரீன். வெயில் காலத்தும் சரி, மழை காலத்தும் நல்லது. பொழுதாக பார்த்தா நம்ம மக்களுக்கு 2 பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்கும். நிறைய ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் இந்த வாழைக்காய் பஜ்ஜி, பன்னீர் பஜ்ஜி, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த மெது பக்கோடா, நிறைய இருக்கக்கூடிய சாதாரண வடை, ஆனியன் வடை, இதெல்லாம் இதை போல் நீங்கள் இதில் வந்து வரக்கூடிய பணங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் அந்த லெவலுக்கு ஓடும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதோட மார்க்கெட் சைஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜியோட மார்க்கெட் சைஸே 4300 கோடி சொல்கிறாங்க. நினச்சே பார்க்க முடியல. ஒரு கல்யாண வீட்லேயும் சரி, ஃபங்க்ஷன் வீட்டில், ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயும் சரி, பர்த்டே பார்ட்டி, சாதாரண ஃபங்க்ஷன், ஒரு காராபூந்தி ஏதோ ஒன்று கொடுத்து நல்ல மக்கள் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க, விற்றுன்னு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மிக்சர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 கோடிகள் விற்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, அது சேல்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே வேறு இருக்குது. அது நிற்கவே மாட்டேங்குது, போயின்னே இருக்குது. இது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 80ல் 85 90ல் எஸ்டிடி பூத் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இருக்கும். அப்புறமா வெளியூர் வெளிநாடு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் எங்கே போவோம், நம்ம போவோம், ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் போய் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அவங்க வருவாங்க, அந்த டைத்தில் அந்த ஆள் இருக்கணும், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ எஸ்டிடி பூத் வந்தோடனே என்னாச்சு, நிறையா எஸ்டிடி பூத்தில் ஓட ஆரம்பிச்சிது. எங்கே பார்த்தாலும் எஸ்டிடி பூத் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மொபைல் வந்துருச்சு. மொபைலில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன, மனுஷனுக்கு தேவை கிடைக்கணும், அந்த பொருள் கிடைக்கணும், அந்த பொருள் கிடைச்சா விற்கும். இதுதான் பாயிண்ட். இப்போ வந்து இந்த மாதிரி உணவு பண்டங்கள் அப்படி சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது, விற்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் உழைக்க தயாராகிட்டா இந்த ஐட்டங்களில் எந்த ஐட்டத்தை நீங்கள் போய் 4 கடையில் போட்டு ஒரு சின்ன திண்ணை போதுங்க, ஒரு வீட்டோட திண்ணை போதும். அந்த திண்ணையில் ஸ்டவ்வு, ஒரு சட்டி, அதுக்கு எண்ணெய், அதை போடக்கூடிய ஒரு மாஸ்டர், அதை போடக்கூடிய ஒரு ஆள், நீங்களே கற்றுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்களே கற்றுக்கிட்டு இதுலேருந்து அந்த போண்டாக்கு மேலே ஒரு பண்ணை வச்சு அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நெய்யில் போட்டு கொஞ்சம் ஒரு வாட்டிட்டு முள்ளுக்குள்ளே வச்சுட்டு படா பாவ் அப்படி சொல்லிட்டு விற்றா வேல்யூ ஆடர் ப்ராடக்ட். அது ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு. கட்லெட் அது மேசிவ். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உழைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வெற்றி அடைய முடியாதது கிடையாது. ஏன்னா 140 கோடி மக்களோட தொகை இந்த நாடு. இதை நீங்கள் சுவையை கொண்டு வந்து நீங்கள் வெளியில் மார்க்கெட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஐயா,
இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் வாங்குங்க அப்படி சொல்லி பாருங்கள். உங்கள் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கும். முதல்ல இதை மார்க்கெட் பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வச்சது தான் சட்டம். தம்பி, ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகணும். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும். நான் அதை பார்க்கணும். எனக்கு அதுதான் என் 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறது காரணம். எப்படிலாம் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும். புள்ள குட்டிகளோடு நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும். நீங்களும் கார் பங்களாவோடு வாழணும். எனக்கு அதான் தேவை. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். வாழ்க வளமுடன். பார்ப்போம்.